எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 50 கோடி ரூபாய் நான் நீ அவருக்கு ஒரு வருத்தம் எப்படின்னா சட்டமன்றத்தில் சேலம் மேற்கு தொகுதிக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வேணும்னு கேட்டது நான் தான் கேட்டேன். அதுக்கு அவரே எந்திரிச்சு அவருடைய உரையிலேயே நான் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ நன்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் சும்மா அப்படி ஒரு சிரிச்சுட்டே கேட்டாரு. நான் சொல்றேன் இப்ப இந்த 50 கோடி பணம் கொடுங்க, இதுக்கு சேர்த்து உங்களை நான் பாராட்டுறேன்னு சொல்லியிருக்கிறோம். கொடுப்பாருன்னு நம்புறோம். கொடுத்த எங்க சேலம் மேற்கு தொகுதி மக்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை இது பண்ணுவோம். அதற்காக தான் அரசு விழாக்களில் கலந்து கொண்டோ அவர்களை நேரில் சந்திக்கும் போது மனு நீ பார்த்துருப்பீங்க. நான் உட்கார்றது முன்னாடி அப்படி மனு கொடுத்தேன். அதுவும் என்னுடைய தொகுதி சம்பந்தமான மனு தான். தொகுதியில் எல்லாமே இந்த அதுதான் அது டீட்டெயிலாக கொடுத்தேன். ஒரு எந்தெந்த ஏரியாவுக்கு ரோடு வேணும், எந்தெந்த ஏரியா டிச்சு வேணும், 20 பஞ்சாயத்து 14 டிவிஷன் இதுக்கு தான் அது சம்பந்தமா ஒரு விரிவான மனுவை கொடுத்தேன். அவரு விருப்பத்தை அவர் சொல்றாருங்க. அது நாங்க எங்களுக்குள்ள ஒன்னும் போட்டியில பொறாமல சண்டை இல்ல. மருத்துவர் ஐயா அவர்கள் இயக்கத்தினுடைய உயர்நாடி இயக்கத்தை உருவாக்கியவர், சிற்பி. அதனால மருத்துவர் ஐயா அவர்களோடு இருக்கிறோம். அது அவங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்து எல்லாத்தையும் உருவாக்கணவர், எங்க எல்லாத்தையும் உருவாக்கணும் மருத்துவர் ஐயா. முன்னாடி கூட்டணியில் இருந்தோம், திமுக முன்னாடி கூட்டணியில் இருந்தோம். ஏங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், தொடர்ந்து சொல்லி வருகிறேன். மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். எந்த மாற்று கருத்து இல்ல. மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இணைகிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்று கருத்து இல்ல. கூட்டணி பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார். அவருடைய முடிவு இறுதியானது. நன்றி. எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி ஒற்றுமையா அந்த செயல்படுங்க சார். அது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது ஜாலியா அது சொன்னாரு. அது என்னங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. என்னை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் என்ற ஒரு மாபெரும் தலைவராலே உருவாக்கப்பட்ட இயக்கம். அதுதானே தவிர மற்றபடி இது நான் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்றதுக்கு உங்களோட கருத்துக்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இருக்காரு, அவர்கிட்ட உங்க கருத்துல சொல்லியிருக்கீங்களா? அவர் என்ன இப்ப பேசுறது ஒட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நிலைப்பாட்டுல 2 இதா இருக்கு. அப்படி இருக்கிறதுல உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? என்ன கருத்து சொல்லுங்க? உங்களுடைய இப்ப ராமதாஸ் ஐயா தலைவரா இருக்கணும்ன்றது உங்களுடைய கருத்தை இது பண்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஆதரவா ஒண்ணு வச்சுங்க. நாங்க திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோடவே சட்டமன்றத்துக்குள்ள தாயா பிள்ளை இருக்கிறவங்க. அவர் எங்க கட்சி எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் பேசுறதோ அவர்கிட்ட போய் பழகிறதுல எங்களுக்கு என்ன ஒரு சங்கடம் இருக்கு. அவருடைய நிலைப்பாடு எப்படி பாரு? அன்புமணி ராமதாஸ் தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவருடைய நிலைப்பாட்டில் அவருக்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு இது இருக்கலாம். நான் நன்றி மறக்காதவன், சில பேர் நன்றி மறக்கலாம். நான் நன்றி மறக்காதவன். என்னைக்குமே இந்த இயக்கம் உருவாக்கிய தலைவர் மருத்துவர் ஐயா என்பதில் நன்றி மறக்காதவன். என்னை உருவாக்கியவர் மருத்துவர் ஐயா என்பதில் நன்றி மறக்காதவன். தொடர்ந்து செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? யாரு செயல்பாடு? நம்மளுடைய செயல்பாடுகள் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கடிதம் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அதை போலியா அதை தலைவர்ன்ற பேரு குறிப்பிடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அது இங்க பாருங்க, என்னுடைய கருத்தை நான் தெரிவித்தேன். வழக்கறிஞர்களோட சில பேர்த்தோட பேசணும். அது இதுதான் செய்திங்கிறத அவங்க சொன்னாங்க. சொன்னதன் அடிப்படையில் தகவலை சொன்னோம். பாலுவர்கள் தவறான செய்தி வெளியிடுறான்னு சொன்னோம். தவிர வேறு என்னுடைய சுய விருப்பு என்பது எதுவுமே கிடையாது. துணை முதல்வரோட கருத்தை அதை எப்படி இது பண்றீங்க? ஏங்க அது ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குங்க. அது நான் என்ன சொல்ல முடியும்? தமிழ் ஒருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். எனக்கு ஒரு கருத்து இருக்கு, என் மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கும். ஓட்டு போடும்போது தானே அவங்க தெரியும். அவங்க மருத்துவர் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் கூட நான் சொல்றேன், சதாசிவம் சொன்னா சதாசிவம் சொல்றது அவங்க பொண்ணும் மகளுமே அவங்க மனைவியுமே கேட்பாங்கன்னு என்ன நிச்சயம். எல்லாமே மருத்துவர் ஐயாவே தலைவர்னு நினைக்கும் போது அது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு சரி. மகிழ்ச்சி. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.